ஆத்தி என்னங்க நடக்குது? காரெல்லாம் மறிக்க ஆரம்பிச்சுட்டாங்களே! இத பார்க்கும்போது எனக்கு தோன்றது என்னன்னா, கில்லி படத்துல விஜய் வந்து த்ரிஷாவ ஜீப்ல வச்சுட்டு வேகமா போவாரு பாருங்க. "அர்ஜுனரு வில்லு, ஹரிச்சந்திர சொல்லு" அப்படின்னு. அந்த மாதிரி நேற்று பனையூர்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. தாவேகால 120 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடி போன்ற பல மாவட்டங்களுக்கு இன்னுமே மாவட்ட செயலாளர்கள்லாம் நியமிக்கப்படல. அதுவும் தாவேகாவினர் தூத்துக்குடியில 5 மாவட்டங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ வந்து நேத்து நைட் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது இனிமே தான் வந்து நாங்க அறிவிக்க போறதா அப்படின்ற ஒரு செய்தியுமே வெளியிட்டு இருக்காங்க. சோ தூத்துக்குடி மத்திய மாவட்டத்திற்கு சாமுவேல் அப்படிங்கிறவருடைய பேரை வந்து டிக்கு ஆயிருக்கு. அதனால நான் தான் வந்து அங்க மாவட்ட செயலாளரா ஆகணும்னு அஜிதா அவங்க நிறைய தாவேகா கட்சிக்காக செலவு பண்ணிருக்காங்க போல. ஆனா அங்க சாமுவேல் பெயர் டிக் ஆயிருக்கு. சரி, இந்த சாமுவேல் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா திமுகவுடைய சேர்ந்தவர். திமுகவுக்கு ரொம்பவே நெருக்கமானவர்னு சொல்லப்படுது. சோ அவருக்கெல்லாம் வந்து இந்த பதவி கொடுத்திருக்காங்களேன்னு அஜிதா அவர்களுக்கு தெரிஞ்சதுமே என் பேரு ஏன்பா இடம்பெறலன்னு கோபமாகி எனக்கு அந்த பதவி கிடைச்சே ஆகணும்னு சாமுவேல் அவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம்னு பனையூருக்கு தம்பிமார்களோட படையெடுத்து வந்துட்டாங்க அஜிதா. இந்த நேரத்துல வந்து விஜய் அவர்களுடைய அலுவலகத்துல இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு எப்பவும் போல அவங்களோட பவுன்சர்ஸ் வச்சு அஜிதா குரூப்பை தடுத்து நிறுத்திட்டாங்க. இங்க யாரும் நீங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு குரூப் வந்து அஜிதா குரூப். அந்த குரூப் வந்து என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா, நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் கட்சிக்காக, கண்டிப்பா எங்களுக்கு வந்து பலன் கிடைச்சே ஆகணும், நியாயம் கிடைச்சே ஆகணும்டி அப்படின்னு ஒரு பர டைலாக் வரும் இல்லையா. அந்த மாதிரி அஜிதா குரூப் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. சோ இந்த குரூப்ல ஒருத்த வந்து விஜயோட காரை மறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் காரை மறிச்சிடலாம். சோ இப்ப வந்து கார் உள்ள வருது. இததான் வந்து சரியான டைம். கார் முன்னாடி போய் நின்னா கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் நிப்பாட்டி என்னப்பா அப்படின்னு கேட்பாரு. பெண்காக உழைக்கணும், பெண்ணுக்கு ஒண்ணுதான் நாங்க முன்னாடி வருவேன்லாம் இந்த கிறிஸ்துமஸ் விழால பேசியிருந்தாரு. கண்டிப்பா வந்து கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஜிதா அவர்களை தூண்டி விட, இந்த விஷயம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட நமக்கு தெரியலப்பா, கண்டிப்பா வந்து தலைவர் விஜய் அவர்கள் உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு அஜிதா அக்காவை குரூப்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் நல்லா உசுப்பேத்தி விட்டுட்டாங்க. சோ இதை கேட்ட உடனே அஜிதா அக்காவும் பொறுக்க முடியாம வாங்கடா மறிக்கலாம் அப்படின்னு அப்படியே போய் கார் முன்னாடி நிக்க, கடைசியா கார் பின்னாடி இருந்து பவுன்சர்ஸ் வந்து அக்காவை தூக்கி போட்டு தள்ளி விட்டுட்டு சல்லுன்னு வடிவேல் காமெடியில வரும் பாத்தீங்களா, போயிட்டேல அந்த மாதிரி காரும் போயிருச்சு. இப்ப வரைக்குமே தாவேகால இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. கரூர்ல 41 உயிர் இறந்தப்போ விஜய் அவர்கள் நிக்காம ஓடிட்டாரு. இப்போ ஒரு பெண் காரை நிப்பாட்டுறாங்க, அப்பயுமே அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு போயிருக்காரு. சோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமாச்சு கண்டிப்பா அஜிதா அக்கா அவர்களுக்கு புரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமாவது விஜய் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவரா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத உணர்வாரா இல்லையா அப்படின்றது இதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம்.